1975ஆம் ஆண்டு பிரதமர் இந்திரா காந்தி இந்தியாவில் அவசர நிலையை பிரகடனப்படுத்தினார். இது காமராஜருக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. ஏற்கனவே உயர் இரத்த அழுத்தமும் சர்க்கரை நோயும் இருந்த நிலையில் காமராஜரின் உடல்நிலை மெல்ல மெல்ல மோசமடையத் தொடங்கியது. ஜூலை மாதம் காமராஜருக்கு கடும் காய்ச்சல் ஏற்பட்டது. அப்போதைய முதல்வர் கருணாநிதியும் ஆளுநர் கே. சாவும் காமராஜர் வீட்டிற்கு சென்று காமராஜரை உடல்நலம் விசாரித்தனர். அதன் பிறகு அவர் உடல்நிலை சற்றே தேறியது. அக்டோபர் 2ஆம் தேதி காலை சட்டக்கல்லூரி மாணவர்கள் 50 பேர் காமராஜரின் உடல்நலம் விசாரிக்க அவர் வீட்டிற்கு வந்திருந்தனர். அப்போது காமராஜர் அவர் வீட்டிற்கு முன்பிருந்த சிறிய அறையில் படுத்திருந்தார். சத்தியமூர்த்தி பவன் நிர்வாகி V.S. வெங்கட்ராமன் மாணவர்கள் வந்திருக்கும் செய்தியை காமராஜரிடம் தெரிவித்தார். இந்த சின்ன அறையிலே அவ்வளவு பேருக்கு இடமில்லையே, நானே வெளியே வருகிறேன் என்று கூறிய காமராஜர் வெங்கட்ராமனின் தோளை பிடித்தபடி வெளியே வந்து மாணவர்களை சந்தித்தார். 3 நிமிடங்களுக்கு மேல் காமராஜரால் நிற்க முடியவில்லை. பிறகு மாணவர்களும் விடைபெற்று கொண்டு தனது அறைக்கு சென்றார். மதியம் சட்ட மேல் சபை எதிர்க்கட்சித் தலைவர் ராஜாராமுடன் கட்சி விஷயங்களை பேசியபடியே மதிய உணவை சாப்பிட்டார். மதியம் 2:30 மணி. காமராஜர் மதிய உணவை முடித்தார். அவருக்கு லேசாக உயிர்த்தது. தன் அறைக்கு சென்று தூங்க ஆரம்பித்தார். அவரது உதவியாளர் வைரவன் குளிக்கச் சென்றார். அப்போது காமராஜர் அறையிலிருந்து அழைப்பு மணி ஒலித்ததை கேட்டு வைரவன் ஓடி வந்தார். அங்கு கும்பகோணம் ரங்கராஜன் என்பவர் தொலைபேசி டைரக்டரியில் மருத்துவரின் தொலைபேசி எண்ணை தேடிக்கொண்டிருந்தார். ஐயாவுக்கு வியர்க்குதாம், டாக்டரை அழைக்கச் சொன்னார் என்று கூறினார். வைரவன் உள்ளே சென்று பார்த்தார். என் தலையில் வியர்க்குது பாரு என்றார் காமராஜர். சர்க்கரையின் அளவு குறைந்திருக்கக்கூடும் என்று எண்ணிய வைரவன், ஐயா வாயில் சர்க்கரை போட்டுக்கொள்ளுங்கள் என்றார். வேண்டாம், எனக்கு மயக்கமெல்லாம் வருவது போல் இல்லை என்று கூறிய காமராஜர் டாக்டர் சௌரிராஜனை அழைக்கும்படி கூறினார். டாக்டர் சௌரிராஜனை வைரவன் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட போது அவர் வீட்டில் இல்லை என்பது தெரிய வந்தது. காமராஜரின் மற்றொரு டாக்டரான ஜெயராமனை தொடர்பு கொண்டார் வைரவன். காமராஜரே ஜெயராமனிடம் பேசினார். அவர் உடனே புறப்பட்டு வருவதாக கூறினார். பிரஷர் பார்க்கணும், BP மானிட்டரை எடுத்து வர சொல்லு என்று காமராஜர் கூறினார். டாக்டர் வரும் வரை அறையில் சும்மா படுக்கிறேன், டாக்டர் வந்தால் எழுப்புவோம் என்று கூறிவிட்டு சென்று காமராஜர் படுத்தார். வைரவன் அறையை விட்டு வெளியேறப் போனபோது காமராஜர், வைரவா, விளக்கை அணைத்துவிட்டு செல் என்றார். விளக்கை அணைத்துவிட்டு வெளியே சென்ற வைரவன் டாக்டர் சௌரிராஜனை தொடர்பு கொண்டார். அப்போதுதான் அவர் வீட்டிற்கு வந்திருந்தார். காமராஜரின் உடல்நிலையை பற்றியும் டாக்டர் ஜெயராமன் வந்து கொண்டிருப்பதையும் வைரவன் சௌரிராஜனிடம் தெரிவித்தார். தானும் உடனே புறப்பட்டு வருவதாக சௌரிராஜன் கூறினார். சௌரிராஜன் வீடு அருகிலேயே இருந்ததால் அவர் முதலில் காமராஜர் வீட்டை அடைந்தார். காமராஜரின் அறைக்குள்ளே சென்ற அவர் ஐயா என்று அழைத்தார். காமராஜரிடமிருந்து எந்த சத்தமும் இல்லை. சௌரிராஜன் அவர் நாடியை பிடித்து சோதித்து பார்த்துவிட்டு அலறியபடியே, தலைவர் நம்மை விட்டு போய்விட்டார் என்று கூறிக்கொண்டு வெளியே ஓடி வந்தார். ஸ்டெத்தஸ்கோப்பை கீழே போட்டுவிட்டு அழத் தொடங்கினார். அப்போது அங்கு வந்த மற்றொரு டாக்டர் ஜெயராமன் செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைந்தாலும் சில முயற்சிகளை மேற்கொண்டார். மீண்டும் இதயத்தை இயங்க வைக்க நெஞ்சை பிடித்து அழுத்தினார். ஊசியும் போட்டு பார்த்தார். எதற்கும் பலனில்லை. முதலமைச்சர் கருணாநிதிக்கும் ஆளுநர் கே. சாவுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. முதலமைச்சர் கருணாநிதி உடனே காமராஜர் வீட்டுக்கு வந்து அஞ்சலி செலுத்தினார். பின்பு 5:30 மணிக்கு மேல் ராஜாஜி ஹாலில் பொதுமக்கள் பார்வைக்காக அவர் உடல் வைக்கப்பட்டது. மறுநாள் மதியம் காமராஜர் உடல் இராணுவ வண்டியில் ஏற்றப்பட்டு இறுதி ஊர்வலம் தொடங்கியது. அண்ணா சாலை முழுவதும் மக்கள் வெள்ளம் நிரம்பியிருந்தது. கிண்டியில் உள்ள காந்தி மண்டபத்திற்கு அருகே அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது. காமராஜரின் சகோதரி நாகம்மாளின் பேரன் தீ மூட்டினார்.